ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நேற்று நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல மாணவர்களுக்கு அந்த சீரியல் நம்பர்ல குளறுபடி ஏற்பட்டிருக்கதா பெற்றோர்களும் மாணவர்களும் நேற்று புகார் கொடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எழுதிட்டு வந்தவங்களே இந்த பிரச்சனை இருக்கு. இதுல இருந்து தெரியுதா நீட்டையா நாங்க வேணாம்னு வெறுக்கிறோம்ட்டு? நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள்கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன். போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மால் பிராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்போன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் இப்ப கைது பண்ணப்பட்டிருக்காங்க. 50 பேருக்கு மேல கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்ப நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் உடன் பிறந்தார்களே. இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள், தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன? புரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன? இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க. ஏன் நீ அவன்கிட்ட கொடுக்குற? ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால. வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோட கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்க பாத்திருக்கீங்க? ஆனா என் மாநிலத்துல மட்டும்தான் தோடு மூக்கத்தில விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்ற நீங்க. இவிஎம் எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ரெண்டையும் நீங்க தான் சொல்றீங்க. துப்பட்டாவை கலட்டுறீங்க, உள்ளாடை கலட்டுறீங்க, தலைமுடியை விரிச்சு போடுறீங்க. எங்க பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும்? என்ன மனநிலையில நீங்க உள்ள அனுப்புறீங்க எங்களை? என்னுடைய பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு. நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை. நீட் எழுத போனப்ப அவள் போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிட்டு உள்ளே வர சொன்னாங்க. நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ஆடை, தோடு, கழுத்தில் இருக்கிற செயின் இதிலெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது அது மனநிலையை பாதிக்கிறதா? அது ஒரு அச்சமூட்டி உள்ள கூட்டிட்டு போறது. இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே நீங்க. நான் நீட்ல நாங்க 2 பேரும் தேர்ச்சி பெற்று வந்துடுறோம் மாணவர்கள். இப்ப இதுல நீங்க எப்படி தரம் வைக்கிறீங்க? 1200க்கு 1199 மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு. நான் 800 வாங்கி எல்லையில தான் தேர்ச்சி பெற்றிருக்கேன், பார்டர்ல பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நான் நீட்ல தேர்ச்சி பெற்றுறேன், இவர் நீட்ல தோற்றுறாரு. அப்ப இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க மருத்துவம் படிக்க. இப்ப நீங்க இந்த +2 மதிப்பெண் எதுக்கு? அப்ப தூக்கிருங்க. நேரடியா நீட்டுக்கான கோச்சிங் வச்சுட்டு நீங்க அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு +2 மதிப்பெண்? எதுக்கு? அது தேவையில்லை. இல்ல அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தா எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்ல, பழைய பேராசிரியர். பாடத்திட்டத்தில் தான் மாறுதல் இருக்கா? இல்ல, அதே பழைய சிலபஸ் தான். அப்ப அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம், அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்கும் வரும்? தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ? நீட்டியே தனியார் மூலம் நடத்துறாங்க. அதை யாராவது கேக்குறீங்களா? அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது? ஏன் நடத்துது? பரீட்சை நடத்துறதும் அமெரிக்க நிறுவனம், கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம். அது கேட்கணும்ல. நீ பயன்படுத்துற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பான்ல மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் சிப்புங்கிற தனியார் நிறுவனம். யாரு அது சொல்லுங்க? நீங்க எது ஒண்ணு நீங்க செய்யறீங்க, தேர்தலை நீங்க நடத்துவீங்க, அந்த எந்திரத்தை அவன் தயாரிச்சு உங்களுக்கு கொடுப்பான். நீங்களே பாக்குறீங்க, ஒரு வலையொலியில வருது, பெட்டியை திறந்து ஓட்ட பூரா எடுத்து பைக்ல ஓட்டு போயிட்டு இருக்காங்க. போர் அவனோட செய்வோம், அதை விக்கிற விமானத்தை ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.